வணக்கம் நண்பர்களே. திருப்பூர்ல இன்று விஜய் அவர்கள் என்னென்ன அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இவருக்கு மட்டும் எங்க இருந்து தான் கூட்டம் வந்து சேருன்னு தெரியல. தாங்களாகவே வாலண்டியரா ஏகப்பட்ட கும்பல் இவருக்கு மட்டும்தாங்க வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திருப்பூரில் இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டாருங்க. அங்கே சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தாவேகாவிட்ட இருந்து மட்டும்தான் இன்னும் தேர்தல் அறிக்கைங்கிறது வெளிவராமல் இருக்குது. அது இன்னும் 2 நாளில், அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி தேர்தல் அறிக்கை முழுசாக வெளியிடுவோம், ஒரு புத்தகமாக வெளியிட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அது ஒரு புது விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் இவங்க தான் தேர்தல் அறிக்கை தாவேகாவிலிருந்து வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தது. இப்போ அதை சொல்லிட்டாரு, எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. திருப்பூர்ல இப்போ என்னென்ன அறிவிப்புகள் சொல்லியிருக்காருங்கிறத பார்க்க போறோம். ஒரு வெறித்தனமான அறிவிப்புகள்லாம் இதுல இருக்கு, உங்களுக்கு தங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அதாவது திருப்பூர்னாலே கைத்தறி தாங்க, அதாவது விசைத்தறி, கைத்தறி, அங்கே ஜவுளி உற்பத்தி இதுதான் அங்கே அதிகமாக இருக்கிறது. ஸோ கைத்தறி, விசைத்தறி வைத்திருக்கும் நெசவாள குடும்பங்களுக்கு வருடம் 30,000 ரூபாய் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருங்க. கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெசவாளர்களுக்கு 10 லட்சம் ஆயுள் காப்பீடு, நெசவாளர்களுக்கான ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இந்திய அளவில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதிகமாக மூடப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 2வது இடத்துல இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த பெருமை இப்ப இருக்க அரசை தான் சாரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான பீக் கவர் மின்சார கட்டணத்தை நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு MSME நிறுவனங்களுக்கு மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும், அதாவது குறு சிறு நிறுவனங்களுக்கு மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காரு. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலமுள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும்ங்கிறத சொல்லியிருக்காரு. 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% கடன் ரத்து செய்யப்படுங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அடுத்தது நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாகவும், கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாயாகவும் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காரு. பயிர் காப்பீட்டின் மூலம் பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இப்போ நிறைய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கனிவோடு பரிசீலிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் அரசு ஆசிரியர்கள், செவிலியர்கள், எழுத்தர்கள் போன்றவருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் இப்ப பணி நிரந்தரம் கோரி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. பணி மாறுதலுக்கு இனிமேட்டுக்கு, அதாவது டிரான்ஸ்பர் போடுறதுக்கு எந்த ஒரு பணம் பெறும் முறையும் இருக்காது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. காவல்துறைக்கு மிகப்பெரிய அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. காவலர்களின் பணி நேரம் முறைப்படுத்தப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. வாரத்திற்கு ஒரு நாள் சுழற்சி விடுப்பு அளிக்கப்படும். சலவைப்படி இப்போ அவங்க 500 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க வாஷிங் அலவன்ஸ், அதை 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை போன்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் காவலர் நல மருத்துவமனைகள் அப்படின்னு ஒன்று அமைக்கப்படுங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. பெண் காவலர்களுக்கு தனி ஓய்வறைகள் மற்றும் நடமாடும் கழிப்பிடங்களும் அமைக்கப்படுங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு காவலர்களுக்கு கொடுத்திருக்காரு. உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்த தேர்தலுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே. என்னுடைய வாக்குறுதிகள் எதுவுமே பொய் வாக்குறுதிகள் இல்லை. எனவே தாவேகாவிற்கு ஓட்டு போடுங்கள், என்னை 100% நம்புங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி விஜய் அவர்கள் ஓட்டு கேட்டிருக்காருங்க. கண்டிப்பா இது நிறைய இன்றைக்கு அறிவித்திருக்க திட்டங்கள் நிறைய உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பது என்று தெளிவாக தெரிகிறது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.